இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. அடிப்படை வசதிகள் மனித வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக இருக்கின்ற போதிலும் நாட்டின் பல கிராமங்கள் எவ்வித அடிப்படை வசதிகள் மற்ற நிலையில் உள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள இவ்வாறானதொரு கிராமம் தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கிறது. அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்வெளி பிரதேச சபைக்குட்பட்ட சவளக்கடை 7ஆம் கிராமம் மிகவும் பழமை வாய்ந்ததொரு கிராமமாகும். அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்த இக்கிராம மக்கள் மீண்டும் அக்கிராமத்தில் தற்போது மீள குடியேறியுள்ளனர். இவ்வாறு மீள்குடியேறியுள்ள சவளக்கடை 7ஆம் கிராம மக்கள் எவ்விதமான அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். குடிநீர், போக்குவரத்து போன்ற வசதிகள் அற்ற நிலையில் வாழும் இக்கிராம மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இங்கே ஒரு சிறிய ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு மருத்துவங்கள் வந்தால் நோய்கள் வந்தால் கிட்ட இங்கே ஆஸ்பத்திரி இல்லை. கல்மைக்கு 5 கிலோமீட்டர் தூரம் போகணும். அதேபடி நான் ஒரு பஸ் கூட போக்குவரத்து சுற்றி மீதி சுற்றி ஊரை சுற்றி வர்றதுக்கு ஒரு பஸ் இல்லை. மிச்சம் தண்ணி கஷ்டம். 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் எல்லாம் நாங்கள் சில நேரம் காசு கொடுத்து தண்ணி எடுத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கிற நிலைமையில் இருக்குது. 4ஆம் மாதம் 3ஆம் மாதம் 7ஆம் மாதம் எல்லாம் கிணத்துல தண்ணி எடுத்து பாவிக்கிற நாங்கள். இங்கு குடிநீரை பெறுவதற்கான கிணறு ஒன்றும் நீர் தாங்கி ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் கிணற்றிலிருந்து பெறப்படும் நீர் உவர்ப்பு தன்மை கொண்டதாக காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். விவசாயத்தை தமது ஜீவனோபாயமாக கொண்டுள்ள இந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வழியின்றி அல்லலுறுகின்றனர். சீரான வீதிகள் மற்றும் போக்குவரத்து வசதிகளின்மையால் தொழிலுக்கு செல்வோர் மாத்திரமன்றி பாடசாலை மாணவர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என மூதாதையோர் தெரிவித்துள்ள போதிலும் இக்கிராமத்தில் உள்ள கோயில் சேதமடைந்து புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகிறது. தற்போது இந்த கோயில் இன்னும் கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்த ஒரு 30 வருடங்களாகுது. இதுவரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு கட்டட அமைப்பில் இந்த ஒரு கோயிலும் இல்லை. எவருமே எந்த உதவியுமே செய்வதில்லை. பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் அவை நகரங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணம் என்ன? கொழும்பு தும்முல்ல சந்திக்கு அருகில் இன்று மாலை அமைதியின்மை நிலவியது. அதன் போது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவாகிய காட்சிகள் இவை. I like your channel while you're walking. தும்முல்லை பகுதியில் அமைந்துள்ள சம்புதாத்வ ஜாந்தி கட்டடத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய குழுவினர் அதிர்ஷ்ட பூஜை ஒன்றுக்கு தயாராகியதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவாதன தெரிவித்தார். இந்த குழுவினர் மெழுகுவர்த்திகளை கொளுத்துவதற்கு தயாரானதை அடுத்து அங்கு அமைதியின்மை நிலவியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் கூடியிருந்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக அவர் மேலும் தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டிற்கான ஆயத்தங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்று கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்தனர். புத்தாண்டை வரவேற்பதற்காக அனைவரும் தயாராகியுள்ள தருணமே இது. புத்தாண்டில் பால் பொங்குவதற்காக இம்முறை புதிய அடுப்பொன்று நுகர்வோருக்காக சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் பல்வேறு பலகாரங்கள் கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள காட்சிகளும் எமது கேமராக்களில் பதிவாகின. தமிழ் வருடப்பிறப்பை வரவேற்பதற்காக மக்கள் தயாராகி வருகின்றார்கள். வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் விஜய வருடப்பிறப்பை வரவேற்பதற்கு தேவையான பொருட்கொள்வனவில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சில பிரதேசங்களில் உள்ள ஆலயங்களில் மகோத்சவ பெருவிழாக்கள் ஆரம்பமாகியுள்ளதால் சித்திரை வருடப்பிறப்பு மேலும் களை கட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். புத்தாண்டிற்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு, செங்கலடி, ஆரையம்பதி, வாழைச்சேனை, சித்தாண்டி போன்ற இடங்களில் வியாபாரம் களை கட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.
மாத்தளை மனித புதைக்குழி தொடர்பில் அரசாங்கம் மீது விரலை நீட்டுவதில் எவ்வித பயனுமில்லை என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன தெரிவிக்கின்றார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். இந்த நாட்டில் மக்கள் மரணித்து மீண்டும் உயிர் பெறவில்லை. 88, 89 ஆண்டுகள் என்பது பெரும் வரலாற்றை கொண்ட காலப்பகுதி அல்ல, அது கடந்த கால சம்பவம். எனவே அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சியினரின் செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். உத்தியோகபூர்வமற்ற ராணுவ குழுக்கள், அதாவது கரும்பூனை, மஞ்சள் பூனை, பச்சை புலி ஆகிய தரப்பினர் குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது. அன்று காணப்பட்ட அரசியல் பின்புலம் மற்றும் 88, 89களில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி ஏன் இடம்பெற்றது, அதன் பின்னர் இரு தரப்பினரதும் செயற்பாடுகள் என்ன என்பது போன்ற விடயங்கள் குறித்து விசேட நீதிமன்றத்தால் விசாரணை முன்னெடுக்கப்படுமாயின் பாராளுமன்றத்தில் உள்ளவர்களில் 2 1 பங்கினர் சிறைச்சாலைகளுக்கு செல்ல நேரிடும். இலங்கை மத்திய வங்கியின் 2012ற்கான வருடாந்த அறிக்கையின் பிரகாரம் 2011ஆம் ஆண்டில் 19.3 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கிய இலங்கை மின்சார சபை 2012இல் 61.2 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் மின் உற்பத்தி மற்றும் தனியார் துறையிடமிருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளல் என்பன அதிகரித்துள்ளதன் காரணமாக மின்சார அலகொன்றிற்கான செலவினம் உயர்வடைந்தமை இந்த நட்டத்திற்கு ஏதுவாக அமைந்துள்ளது என இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. 2012ஆம் ஆண்டு நிறைவில் இலங்கை மின்சார சபை பெற்றுக் கொண்டுள்ள குறுங்கால கடனுக்கும் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட வேறு நிறுவனங்களுக்கும் 137 பில்லியன் ரூபாய் செலுத்த நேரிட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடத்திற்குள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 89.7 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த வருடத்திற்குள் பெட்ரோலின் விலை 22 ரூபாவினாலும், டீசலின் விலை 31 ரூபாவினாலும், மண்ணெண்ணெயின் விலை 35 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்ட நிலையிலேயே கூட்டுத்தாபனம் இந்த நட்டத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இந்த நிலைமையின் கீழ் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த வருடத்தில் வங்கி முறைமையினூடாக பெற்றுக்கொண்ட மொத்த கடன் தொகை 53.7 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கியின் வருடாந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள கிரிக்கெட் நிறுவன தேர்தல் தொடர்பில் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்திடம் ஆட்சேபனை தாக்கல் செய்வதற்காக திலங்க சுமதிபால தரப்பினர் இன்று விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சென்றிருந்தனர். எத்தகைய ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் கிரிக்கெட் தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை என விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் ரஞ்சினி ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கிரிக்கெட் நிறுவன தலைமையகத்தில் நடைபெறவிருந்த தேர்தல் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திற்கு மாற்றப்பட்டதாக கிரிக்கெட் நிறுவனம் நேற்று அறிவித்தது. இருப்பினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு தம்மால் இணங்க முடியாதென இன்று காலை விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்திற்கு வருகை தந்த திலங்கு சுமதிபால தரப்பில் மொஹான் டி சில்வா தெரிவித்தார். இம்முறை வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள விளையாட்டுக் கழக பிரதிநிதிகளின் பெயர் பட்டியல் இதுவரை வெளியிடப்படாமை மற்றும் கிரிக்கெட் நிறைவேற்றுக்குழு அங்கீகரித்தவர்களுக்கு மாத்திரம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை ஆகிய விடயங்களும் தமது ஆட்சேபனைக்கு காரணமாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை என்பது ஒரு சுயாதீன சங்கமாகும். குறிப்பாக அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே நாம் தொடர்ந்து முன்னின்று போராடுகிறோம். நாம் புதிய விடயம் ஒன்றை கோரவில்லை. இருப்பினும் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் அலுவலகத்தில் இல்லாமை காரணமாக திலங்கு சுமதிபால தரப்பினருக்கு ஆட்சேபனை தாக்கல் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. தேர்தல் நடத்தப்படும் முறையில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அது தொடர்பான தீர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவராக ஆட்சேபனையை முன்வைப்பதால் அதன் மூலம் தேர்தலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இந்த மனுக்களில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் சரியா பிழையா என்று கண்டறிவதற்கான காரணங்களை அமைச்சரிடம் முன்வைக்க வேண்டும். தற்போது அமைச்சர் இல்லை. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.